பார்த்தீங்கன்னா, அதானி சந்திக்கவே இல்ல ஸ்டாலின் அவர்கள். அப்படியே மாத்தி பேசுனீங்க அப்படின்னா, உங்க மீது சட்டப்படியான நடவடிக்கைலாம் பாயும் அப்படின்னு சொல்லி பேசினதுக்காக, அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, சவால் விட்டு பேசியிருக்காருல்ல சார். முடிஞ்சா என் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார். ஆ ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க கட்சியில மாநில தலைவர் போஸ்டிங் வந்து வெளியில வாங்க. அதுக்கப்புறம் உங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாரிலாம் இங்க ஒரு பேச்சு விமர்சனம்லாம் எழுந்துட்டு வருதுல்ல சார். இத எப்படி பார்க்குறது சார்? மாநில தலைவர்ல இருந்து வெளியே வரணுமா? எதுக்கு வரணும்? ம். அதாவது நீங்க பதவியில இருக்கனால நீங்க இந்த மாரி பேசுறீங்க. கேஸ் போடுங்க அப்படின்னு துணிச்சலோட சார் பேசுறீங்க. மாநில பதவி சார். அவர் அமைச்சர் சார். அவரு ம். செந்தில் பாலாஜி அமைச்சர் சார். அவர் தான் சார் பதவியில இருந்து வெளியே வரணும். இது கட்சி தலைவர் பதவி சார். கட்சி தலைவர் பதவி அது ஆட்சியில் உள்ள பதவி கிடையாது. பாஜகவினுடைய மாநில தலைவராக தானே இருக்காரு. இதே மாதிரி தான் முன்னாடி இதே மாதிரி ஒன்று சொன்னார். ஒரு 1.5 வருஷமா களி தின்னுட்டு கிடந்தார் அந்த ஆளு. பழையபடி இப்போ 13ஆம் தேதி வந்து இவருடைய ஜாமீனை ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி 2 நாள் தான் கிடக்கு. அதுவே வந்து இவருக்கு வந்து அந்த ஜாமீன் வந்து நிலைக்குமா இல்லையா? ஏன்னா வந்து அடுத்த நாளே அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல. அதானி வந்து சபரீசனை சந்திக்கலைன்னு சொல்லுங்க. எதுக்கு சந்திச்சாரு அவரு? அதானியை போய் சபரீசனை எதுக்கு சார் சந்திச்சாரு? என்ன நடந்துச்சா இல்ல அதை சொல்லுங்க. சும்மா அந்த இவங்க எல்லாம் நல்ல அந்த ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம். ஆனால் ரொம்ப உண்மை விளம்பிகள். உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும். செந்தில் பாலாஜி மட்டும் விதிவிலக்க பேசுறாரோ அவ்வளவு வந்து அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, செந்தில் பாலாஜி சொல்றது எல்லாமே இப்படி ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டாலே. ஏன்னா நானும் ஒருத்தன் இருக்கேன். நான் வந்து காணாம போகல, நான் இன்னும் வந்துட்டேன், அதனால நானும் ஒருத்தன் இருக்கேன்னு காணிக்க அந்த ஏதோ புலம்பிட்டு இடக்காருன்னு வேணா எடுத்துக்கலாம். 13ஆம் தேதி 2 நாள் கழிச்சும் போது அவன் யாருக்கு அமைச்சர் பதவி இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன் சார். அதுக்கு பிறகு பார்ப்போம். இவரு சும்மா வந்து அண்ணாமலைக்கு எதிராக சவால் விட்டு தான் ஏற்கனவே இந்த ஒரு வாட்சிக்கு பில்லு கேட்டாரு. பில்லு அப்புறம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ணாமலை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இவரு என்ன ஆனாரு? இவ்வளவுதான் விஷயம். அதனால மற்றபடி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா எடுங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர் இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் வந்து கடந்த காலம் சார். அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த பாஜகனா இப்படி மிரட்டிட்டு உருட்டிட்டு அலையலாம். இது அண்ணாமலை காலம். நீங்க எல்லாம் திருடர்கள். அண்ணாமலை போலீஸுக்கார அவரு. நீங்க எல்லாம் திருட்டு கும்பல். நீங்க எல்லாம் திருடனுக்கு போலீஸை பார்த்தா பேண்ட்ல ஒண்ணுக்கு இருந்த ஆளெல்லாம் பேசலாமா சார்? அசிங்கமா இருக்கு சார். இன்னைக்கு கூட செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, அந்த அறிக்கை மூலியமா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பதில் கொடுத்திருக்காருல்ல சார் அண்ணாமலை அவர்களுக்கு. ஆமா, அதைத்தான் சொல்றேன். படிச்சு பார்க்காம அண்ணாமலை வந்து எல்லாம் கொடுத்திருக்காரு. சார் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் குறைந்த அளவுல குறைந்த விலையில மின்சாரமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். நீங்க அந்த கதையெல்லாம் வேண்டாம் சார். அதானியை வந்து சந்திச்சாங்களா? எதுக்கு சந்திச்சாங்க அதை மட்டும் சொல்லுங்க. அவரை அதானியை வந்து சபரீசன் எதற்காக சந்தித்தார் அதை மட்டும் சொல்லுங்க. அவர் சந்திச்சது எதுக்கு? இல்லைன்னா அதானி கிட்ட நாங்க எந்த தொடர்பும் வைக்கல. தமிழ்நாட்டில் வந்து அதானியுடைய இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. அவரை வந்து நாங்க வந்து நிராகரிச்சிட்டோம். அம்பானிகிட்ட இருந்து 65,000 கோடிக்கு நாங்க வந்து இங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சின்ன மேளம் வந்து சொன்னது போய். அவர் வந்து இங்க ஒரு பைசாவுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்டே வாங்கல. அந்த கார்பரேட்ல இருந்து நாங்க எதுவுமே வாங்குறது கிடையாது. நாங்க பூதா வந்து இங்க மற்றவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க இவங்க கிட்ட. அவளை சும்மா அரசியலுக்கு ஏதோ பேசணுங்கிறனால அதை படிச்சேலாம் இதை படிச்சு இனிமே நிறைய கொடுப்பாரு. அண்ணாமலை திருப்பி கொடுப்பாரு. திருப்பி என்ன அடுத்து இன்னைக்கு நாளைக்கு இன்னும் அடுத்த இது கொடுப்பாருல. அப்புறம் இன்னும் இவரை பத்தி இன்னும் ஏற்கனவே இபில வந்து எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்கன்னு முன்னாடி கொடுத்த ஊழலுக்கே இன்னும் பதில் இல்லாம கிடக்கு. அதுக்கிடையில இப்ப அதான் நான் சொன்னோம்ல, அவர் வந்து நானும் இருக்கேங்கிறத காணிக்கிறதுக்கு ஒரு இதை பேசிட்டு இருக்காரு. அது அண்ணாமலையும் இதை சொன்னாரு. 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க இருங்க, அது பிறகு பார்ப்போம் அப்படின்னாரு. அது வரைக்கும் உங்க பதவி தக்க வைக்க முடியுமா? பதவி தொடர்ந்து அமைச்சரா இருக்கீங்களா இல்லையாங்கிறதே 13ஆம் தேதி தான் கிடைக்கும். தெரியும், சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்கள் கொடுக்குற உத்தரவுல தான் இருக்கு. அதனால அது வரைக்கும் நீங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். மதுரை டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கிட்டு வராங்கல்ல சார். இதெல்லாம் அரசு தான் முன்ன கையில எடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நீங்க மத்திய அரசுக்கு எதிராக வந்துட்டு போர்க்கொடி தூக்குறதை எப்படி பாக்குறது சார்? அதாவது நாடகம் தான், மறுபடியும் ஒரு நாடகம். இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு செயல் திட்டமே டிராமா போடுவாங்க, நல்லா நடிப்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சார். டங்ஸ்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்புல உள்ளால இருக்கக்கூடிய அந்த ஒளியை தரக்கூடிய அந்த உலோகம், அரிதான உலோகம். அது வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்தா நம்ம நாட்டுக்கு நல்லது. அவ்வளவுதான் அடிப்படையான விஷயம். அவ்வளவுதான். ஒரு இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்தா நம்ம நாட்டுக்கு நல்லது. ஒரு இடத்துல நிலக்கரி இருக்கு, அதை எடுத்தா நம்ம நாட்டுக்கு நல்லது. ஒரு இடத்துல பெட்ரோல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் எடுக்க முடியும் சார். அதை சார் மதுரைக்கு பக்கத்துல வந்து டங்ஸ்டன் இழை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல போய் தோண்ட முடியாது சார். அங்க இருந்தா எடுத்து விடுவாங்க. அதனால எங்க இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். அப்ப இதை அந்த மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்.
இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் இது எடுக்கிறனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு நல்லது, பொருளாதாரத்துக்கு நல்லது. தமிழகத்துல அதை தோண்டும் போது நம்ம இங்க இருக்க சுத்தி இருக்க மக்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பை கொடுக்க சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் பயன் கிடைக்கும். நீங்க வந்து 1 ஏக்கர் நிலத்தை நீங்க இதுல கொடுக்குறீங்கன்னா உங்களை மார்க்கெட் வேல்யூ வந்து அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா அது நம்ம 10 லட்சமா தர சொல்லுவோம். நீங்க இன்னொரு பக்கத்துல போய் இன்னும் ஒரு ஏக்கருக்கு 2 ஏக்கரை வாங்கி நீங்க சந்தோஷமா விவசாயம் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியும். ஆனா இவங்க என்ன அப்படின்னா, தேர்தல் நெருங்கி வரும்போது மக்களை வந்து மத்திய அரசுக்கு எதிராக, அதாவது மோடிக்கு எதிராக, அண்ணாமலைக்கு எதிராக திருப்பி விடணும்னு சொல்லி இந்த விஷயத்த டங்ஸ்டன் ஆலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து, இதுக்கு முன்னாடி அப்படித்தானே அவங்க அதுல தானே அனுபவப்பட்டாங்க. அதை வச்சு தானே காய நகர்த்தினாங்க. ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, அப்புறம் 8 வழிச்சாலை பிரச்சனை, இப்படி இதெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்டெர்லைட் ஆலையில ஒரு 13 பேரை சாகடிச்சு இவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இதானே அதே டங்ஸ்டன் இதுலயே இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு முன்ன வந்தாங்க. ஆனா வந்து அண்ணாமலை அதுக்கு கொள்ளி வச்சு விட்டார். ஒரே ஒரு இதுதான், ஒரு போன் கால்ல கொள்ளி வச்சுட்டு போயிட்டார். இல்லைன்னா ஒரு கடிதம் எழுதின பார்த்தாரு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா 10 வருஷம் வேலை பார்த்தவர். மக்கள் பிரச்சனை, போராட்டங்கள், ரவுடிகள் என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். சைக்காலஜி நல்லா தெரியும். திமுகவுக்கு சைக்காலஜி, திருட்டு சைக்காலஜி இது நல்லா தெரியும் அவருக்கு. இவர் திருடன், அவர் போலீஸுக்கு அதிகாரினா இவங்க எல்லாம் திருடர்கள்னு நல்லா தெரியும். இவங்க எப்படித்தான் யோசிப்பாங்கிறது அவருக்கு தெரியும். கடந்த கால அனுபவமும் இருக்கு. கடந்த கால தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளும் இருக்கு. அதனால திமுக இதைத்தான் எடுக்கும், இதுக்கு தான் எடுக்குங்கிறது தெரியும். அதனால டங்ஸ்டன் இதை இவங்களே முதலாவது கொண்டு வந்து எடுங்கன்னு சொல்லி இவங்களே அப்புறம் வந்து கருத்து கேட்பு எல்லாம் நடத்தும் போது ஒண்ணுமே சொல்லாம இல்லை அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப எல்லாம் பண்ணி கடைசியில் வேலையை ஆரம்பிக்கும் போது அதை ஒரு பிரச்சனை ஆக்கி கொண்டு போறாங்கன்னா அது மதுரை ஏரியாவில் கொண்டு வராங்க. முக்குலத்தோர் ஓட்ட அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த முக்குலத்தோரை கிளப்பி விடுறதுக்கு இதை ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். போன தடவை வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடை வச்சுட்டு உருட்டிட்டு நடந்தாங்க. அங்க உருட்டினாங்க. 10.5% இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களை கொடுத்து விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது முக்குலத்துறவு துரோகம் பண்ணி விட்டாருன்னு சொல்லி அங்க வந்து மக்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த பக்கம் தூண்டி விட்டு அவங்களெல்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிரான நீங்க திமுக ஓட்டு போட்டாதான், அது வரைக்கும் அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்கலாம் திமுக ஓட்டு போட வச்சாங்க. அதே மாதிரி வந்து இந்த பிள்ளைமார் சமுதாயத்திட்ட போய் அந்த பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீட பிரதமர் மோடி கொடுத்தார். அதுல பிள்ளைமார் சமுதாயம் முக்கியமான சமுதாயம். உடனே அந்த சமுதாயத்திட்ட போய் இந்த தகவல் போய் சேர்றதை விட வேற ஒரு தகவலை கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னது, உங்களுடைய பிள்ளைமார் சமுதாயத்துக்கான ஒரு பட்டத்தை தூக்கிட்டு போய் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அப்ப தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லி பள்ளர் சமுதாயம் மற்ற அதோட சேர்த்து இன்னொரு 6-7 சமுதாயத்துக்கு சேர்த்து அவங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் பட்டத்தை கொடுத்ததுனால அது உங்களுடைய வெள்ளாளர் பட்டத்தை பிடிங்க அங்க கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி அப்பட்டமா ஒரு விஷத்தை கக்கி பிள்ளைமர சமுதாயத்தை ஓட்டையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகள்லாம் நிறைய அறுவடை பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இசை வேளாளர்னு அது என்ன பட்டம்? அது வெள்ளாளர் தானே. அதை கருணாநிதி தானே புடுங்கினாரு. அங்கிருந்து புடுங்கி தானே கொடுத்தாருங்க. சின்ன மேளம், பெரிய மேளம், அப்புறம் இன்னொரு சமுதாயம் 3 சேர்த்து இசை வேளாளர்னு உருட்டுனது யாரு? கருணாநிதி. 1972 நினைக்க கொண்டு வந்தார். அவர் தான் பண்ணார் இதை. இசை வேளாளர். அப்ப இசை வேளாளர் வெள்ளாளர்ங்கிற பட்டத்தை வெள்ளாளர் சமுதாயத்தை தவிர வேற யாருக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு இழப்புனியோ இல்லைன்னா அவங்க அவங்களுடைய உரிமையை பறிச்சு கொடுக்க மாதிரி நினைக்கிறதா இருந்தா கருணாநிதிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? கருணாநிதி தானங்க பிடிங்கி கொடுத்தது. இசை வேளாளர்ங்கிற பட்டத்தையே கொடுத்த கருணாநிதி. அப்படின்னா அப்படி இருக்கும்போது வெள்ளாளர்களுக்கு வந்து அவர் தானே திமுக தானே எதிரியா இருக்கணும். அதை அழகா டைவர்ட் பண்ணி அதை அவ்வளோத்தையும் மடைமாற்றம் பண்ணி அந்த பிள்ளைமார் சமுதாயத்தையும் ஏமாற்றி அந்த ஓட்டையும் வாங்கிட்டு இருக்காங்களா இல்லையா? வாங்கினாங்களா இல்லையா? கடந்த தேர்தலில் 2021 அதே வேலையை தான் பார்த்தாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்த இந்த முக்குலத்தோர் சமுதாய ஏரியாவில் வந்து திமுகவுக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கு. திமுக கூட்டணிக்கு இப்போ வரக்கூடிய தேர்தலில் அது அவ்வளவு செதஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு இந்த டங்ஸ்டன் ஆலை பிரச்சனையை வந்து பெருசாக்கி அதை அழகா மக்கள் அந்த முக்குலத்தோர் மக்கள் மத்தியில் விதைச்சு விட்டுட்டோம்னா மதுரை ஏரியாவில் நம்ம நல்லா அறுவடை பண்ணாங்கன்னு நினைச்சாங்க. அதான் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க இப்படி வரீங்களா, ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி 2021 நீங்க அரசியல் இல்லை, அதுக்கு முன்னாடி அரசியல் நடத்துறது வேற கதை. ஆனா அவர் மாநில தலைவரா வரல. இப்ப அவர் மாநில தலைவர் கரெக்டா காய நகர்த்தினார். ஒரு கடிதம் எழுதினார். கிஷன் ரெட்டி துறை மத்திய அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி இருக்கு, அதனால இந்த திட்டத்தை நிப்பாட்டி இருக்கு அப்படின்னாரு. திருப்பி 2வது ஒரு போன் பண்ணார். நேத்தைக்குன்னு நினைக்கிறேன், ஒரு போன் அடிச்சு அவர்கிட்ட சொல்லி, கிஷன் ரெட்டி நம்ம தமிழக இதுல மேற்பார்வையாளர் கட்சியில, அவருக்கு நல்லா தெரியும் இங்க உள்ள நிலவரங்கள் எல்லாம். அண்ணாமலை சொன்னார், அவர் கேட்டார், முடிஞ்சு போச்சு. டங்ஸ்டன் இல்லையே இழுத்து மூடியாச்சு.
கதம் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு அதை பத்தி பேச்சே இருக்காது, மூச்சு அதான் நிப்பாட்டியாச்சுல. அப்புறம் என்ன பேச்சு வரப்போ அதிகாரப்பூர்வமா என்ன அறிவிப்பாங்க. தகவலை நான் சொல்றேன், அல்ல அதிகாரப்பூர்வமா என்ன அறிவிப்பாங்க. அண்ணாமலை ஒரு போன் கால்ல கதையை முடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். எனவே இதை வச்சு அரசியல் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்காது, பண்ண முடியாது. அது நல்லதா கெட்டதா, அதை ஏன் வைக்கணும் வரைக்கல, அது அவ்வளவு பண்ணினது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம், எத்துவாளி அரசாங்கம். அதை அவ்வளவு வேலையும் பண்ணி மக்கள் அழகா உசுப்பேத்தி இந்த மாதிரி தானே காலங்காலமா எதானே பண்ணிட்டு இருக்காங்க. அழகா தூண்டி விட்டு மக்கள்கிட்ட எலெக்ஷனுக்கு ஓட்டு அறுவடை பண்ணலாம்னு நினைச்சாங்க, அதை கெடுத்து விட்டாரு. ஒரே ஒரு போன் கால்ல கதையை முடிச்சு விட்டாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ்.